வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடத்த மேட்ச் நாம் டீம் வந்து ப்ரொவைட் பண்ணலை. நம்ம நண்பர் ஒரு நம்ம கான்செப்ட் வைஸாக என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது குரூப்லேயும் இருந்திருக்காரு. ஸோ அது மூலிமா டீட்டெயில்ஸ் அவருக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட டீம். ஸோ கேப்டன் ஆப்ஷன் எங்கே இருக்கும், ஸோ அதை எங்கே அப்போது எந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு டீம். 10 டிடி ப்ளஸ் விசி மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் ஜிஎல் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. ஸோ நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 3லிருந்து 4 மேட்ச்சுக்கு ஒரு முறை நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் நம்ம ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா சின்ன லக் பேஸ் இருக்கணும். இப்போ அந்த விசி மட்டும் மாற்றிருந்தா டாப் 50 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருக்கலாம். அந்த ஒரு பிளேயர் சேஞ்ச் ஆகிருக்கும்போது ஜிஎலை வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து கடவுளோட இதில் இருக்கணும். நமக்கு அன்றைக்கான குரோர்பதியாக மாறணும், லட்சாதிபதியாக மாறணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வேலை அதை சரியாக செய்கிறோம். நமக்கான டே வரும்போது கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிற அமைப்பு. இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம குரூப் பிளேயில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது ஃபேண்டசிக்கு நீங்கள் டீம் போடுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை அப்செட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் நிறையா நேரங்களில் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது என்னென்னா, மினி ஜிஎல் மாதிரியான ஜிஎல்ஸ் எல்லாம் விளையாட பழகுங்க. சின்ன சின்ன கான்டெஸ்ட் யூஸ் பண்ண பழகுங்க. உங்களுக்கு 10 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கரெக்டாக ஓரளவுக்கு கிளிக் ஆகி 8 எபோவ் 10 டிடி 9 டிடி ஸோ இந்த மாதிரி அமைப்பு வரும்போது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ரியாலிட்டி அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கான ஃபேண்டசியில் லாபத்தோடு இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். மெகா ஜிஎல் அடிஷ்னலாக ப்ளே பண்ணுறீங்க. ப்ளஸ் உங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே மினி ஜிஎல் இந்த மாதிரியான சின்ன சின்ன 5 ரூபி 7 ரூபி இந்த மாதிரியான கான்டெஸ்ட்லாம் டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தேடு 10ல் ஒரு மேட்ச் பெரிய வின்னிங் ஒரு 5K 10K 14K 1 lakh 2 lakh 4 lakh இந்த ரேஞ்சில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். நிதர்சனத்தை உணர்ந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎலோட 6வது மேட்ச்சு டிடிக்கும் சேலம் பார்ட்னர்ஸுக்கும் இடையில, திண்டுக்கல் டிராகன்ஸும் சேலம் பார்ட்னர்ஸுக்கு இடையில நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் கிரெடிட் பேஸ்லேயும் பர்சன்டேஜ் பேஸ்லேயும் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கிரெடிட்டில் ஃபில்டர் பண்ணி டீமை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அதை ஸ்லைடாக மாற்றி வச்சுக்குங்க. குரூப்லாம் அந்த விஷயத்த நம்ம எக்ஸல் ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு தனி வடிவமாக கிட்டத்தட்ட இப்போ டீம் வந்து ஒரு டீமு மோஸ்ட்டாக டஃப் ஃபைட்டாக இருக்கக்கூடிய மேட்சாக இருந்தால் எப்படி டீமை மேக் பண்ணலாம், அதே மாதிரி ஒன் சைடாக ஒரு டீம் வின் பண்ணுது அப்படின்னா எப்படி மேக் பண்ணலாம், ப்ளஸ் அதே ஆப்போசிட்டில் அவ்வளோதான். இந்த 2 கான்செப்ட் தான். 2 கான்செப்ட்லேயும் 2 சைடும் திருப்பி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து வர அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த விஷயங்கள் வச்சு தான் அங்கே டீமை மேக் பண்ணுறோம். ஸோ சில மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸே மிஸ் ஆகும். ஏன்னா இந்த டீமுக்கு அப்படின்னு போடும்போது இப்போ ஏ டீம் பி டீம் 2 இருக்குது. பி டீம் ஃபேவராக போடும்போது ஏ டீமில் இருக்கிற அந்த பிளேயர் மிஸ் ஆகலாம். அவர் தான் எனக்கு அந்த கேப்டன் பிளேயராக வரும். ஸோ இது ஒரு மைனஸ் வந்து நம்ம மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. மேபி நீங்கள் வீடியோ பார்த்து டீம் போட்டிருக்கிற நண்பர்கள் ஒரு சில மேட்சஸ் ரொம்ப பெரிய லாஸ் ஆகிறீங்க, மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயந்தான் அங்கே நடந்திருக்கும். வேறு எதுவும் இல்லை. அதை பார்த்து நீங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேனிக் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு மேட்ச் வந்து பெரிய லெவலில் உங்கள் டீம் வந்து வின்னிங் ஜோனுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக நிற்குதுன்னா நீங்கள் தப்பாக டீமை மேக் பண்ணலை. ஸோ நீங்கள் எந்த சைடுக்கு மேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தப்பாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால தான் 3 விஷயத்தையும் மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டீமு 2 டீமும் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிங்க, மேட்ச்சும் அது மாதிரி மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து நல்ல ரேங்க் வரும். ஒன்று. இன்னொன்று, இந்த டீம் ஃபேவரானு போடுறீங்க. ஸோ அந்த டீம் வின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டீம் டாப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கான்செப்ட்டுக்கு 3 டீம் அப்படிங்கிறது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சின்ன கன்வெர்ட் வேணும்.
நம்ம எப்படி வீடியோவில் ஆப்ஷன் கொடுக்குறோம், இதில் 2 பிளேயர், இதில் 1 பிளேயர், அந்த இடத்துல ரொட்டேட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரொட்டேஷன் தான் உங்களுக்கு வின்னிங்க்கு கை கொடுக்கும். ஸோ இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த 3 டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னென்ன விஷயம் மிஸ் ஆகிருக்குது, அடுத்த மேட்ச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போட்டுக்குங்க. ஸோ இல்லை நான் ட்ரை பண்ண போகிறேன், சின்னதாக அமௌண்ட்டுனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்டீமை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் ஜிஎல் டிப்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த கான்செப்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இந்த டிஎன்பிஎல்லில் மைண்டில் வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் பிளேயர்ஸ் நம்ம மெத்தடில் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் இதை சொல்கிறேன்னா வீடியோ பார்க்குறீங்க நம்ம வீடியோவை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இன்ஃபேக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற இடம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லாமல் தான் நம்ம கால்குலேட் எடுப்போம். ஸோ அவங்கள கணக்கில் வச்சுருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களையும் ஒரு கால்குலேஷனில் வச்சுக்கணும். அதுவும் அந்த டீம் வின் ஆகுது, எந்த டீம் வின் ஆகுதுன்னு போடுறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிடி வின் ஆகுது அப்படின்னு சொல்லி போடுறீங்க. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா சந்தீப் வாரியர் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். டிடி வின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீமை மேக் பண்ணும்போது வாரியரை உள்ளே வச்சு டீமை மேக் பண்ணுற மாதிரி வரும். அப்போ இம்பேக்ட் பிளேயரையும் நீங்கள் கணக்கில் எடுத்து தான் டீம் வைக்கணும். என்ன ரீசன்னு கேட்டால் அவரோட இம்பேக்ட் இருக்கும்போது அந்த டீம் வின் பண்ணும். இது நம்ம ஐபிஎல்லையே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான், அதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்எஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் ஸ்ரீனிவாஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த ஒரு பிளேயர் தேவை, அந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு போடுற மாதிரி இருக்கிற டீமுக்கு மட்டும். லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளேயர் இம்பேக்ட் பிளேயரில் அந்த டீமில் இருக்க வேண்டாம், ஆப்போனண்ட் டீமில் அந்த பிளேயரை எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அவங்கள இல்லை எடுக்கலினா கூட அந்த பிளேயரையும் சேர்த்து நீங்கள் 22 பிளேயருக்கு பொதுவாக 23 பிளேயர் டிடி பக்கம் வைக்கிறீங்கன்னா சந்தீப் வாரியரும் சேர்த்து 23 பிளேயருக்கு கால்குலேட் பண்ணுங்கள். எஸ்எஸ்னால் ஸ்ரீனிவாசையும் சேர்த்து வச்சு பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க டைரெக்டாக இந்த 2 இம்பேக்ட் பிளேயரும் லெவலில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி மேட்ச் அப்படி தான் இருக்க வாய்ப்பு. ஏன்னா 2 பேரும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாங்க, இம்பேக்டில் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் என்ன ஆகும்னா இதில் இந்த 2 பிளேயரில் ஸ்ரீனிவாஸ் சந்தீப் வாரியரில் ஒரு பிளேயர் லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ப்ளே பண்ண ஒரு பேட்டர் இம்பேக்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேட்டரை அந்த டீம் வின் பண்ணுதுன்னா அந்த பேட்டரை வச்சு அவங்களோட பொசிஷனை வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்து அவங்கள யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இது அடிஷ்னல். ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். பர்சன்டேஜ் வைஸில் லைட்டாக பார்ப்போம். நிறைய சேஞ்சஸ் ஆகும் பர்சன்டேஜ். இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் வைஸ் மட்டும் வச்சு பார்ப்போம். சேஃப்டியுமே என்ன பண்ணலாம், எஸ்எல்லுக்கு எப்படி பண்ணலாம், இந்த 3 விஷயத்தை சேர்த்து பார்ப்போம். கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம், இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, கிரெடிட்டில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெருசாக கிரெடிட்டை நோட்டீஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு விஷயம் மேக்ஸிமம் லோடட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஹை கிரெடிட்டை சார்ந்த பிளேயர்ஸை கேப்டன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது பின்னாடி கேப்டன் ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப குறைவான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டீமை மேக் பண்ணுறது, அதாவது 8 கிரெடிட்டுக்கு மேலே இருக்கிற பிளேயர்ஸை கேப்டனாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆனீங்க அப்படின்னா அந்தபடி நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. இப்போது இனிஷியல் மேட்சஸ் இன்னொரு 3-4 மேட்சஸ் அப்போது நிறைய பிளேயர் 7.5 7 6.5 இதுல எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன்ஸில் இப்போதைக்கு வர வாய்ப்பில்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி 8க்கு மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரொம்ப குறைவான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை கேட்டகரி வைஸாக ஃபில்டர் பண்ணி கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சந்து, ரவிச்சந்திரன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, ஸோ 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். 2 பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். இனிஷியல் மேட்சஸ் தொடர்ச்சியான பர்ஃபார்மன்ஸ், இந்த ஹைப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், வாய்ப்புகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஸோ ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் ட்ராப் பண்ணணும் இந்த 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராப்பர்லி இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த பிளேயர்ஸை முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கொண்டு வந்துட்டு கேப்டன் ஆப்ஷன் இல்லாத பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 8.5. இப்போ நம்ம சந்தீப் வாரியரும் சேர்த்து தான் எடுக்கிறோம். ஏன்னா இன்ஃபேக்ட்
வர வாய்ப்பு இருக்குது, அல்லது ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டே உள்ளே இருக்க சான்சஸ் இருக்குது. பொய்யாமொழி, ஓகே. ஸோ 2 பிளேயர் இருக்காங்க. ஸோ 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ டிடி லாஸ் ஆகுது, ஒரு வேளை சந்தீப் வாரியர் செகண்ட் பவுலிங்க்கு வர்றாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு பொய்யாமொழியை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வின்னிங் டீமை பேஸ் பண்ணி கூட நீங்கள் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பொய்யாமொழி எப்படியா இருந்தாலும் லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் சந்தீப் வாரியருக்கு தான் இந்த இடத்துல டிஃபிகல்ட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்புறம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இவர் இம்பேக்டில் இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படின்னா வின் ஆனால் கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இம்பேக்ட் முக்கியம், இவங்க அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. ஸோ அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரதி, ஹரிஷ்குமார், ஹெச்எஸ் குமார், எஸ் சிங், பாபா இன்ஜர்திச். ஸோ 4 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்காவது உள்ளே கொண்டு வரணும். 2-3 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏன்னா இனிஷியல் மேட்சஸ் டஃப் ஃபைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டீமோட ஹைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 or 3 அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஸோ இப்போது முக்கியமான கிரெடிட்டு மட்டும் காட்டியிருக்கோம். ஸோ அடுத்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மிச்ச பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இப்போ பர்சன்டேஜில் மட்டும் கிரெடிட்டில் 2லேயுமே லோவில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக இந்த மேட்ச் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சன்டேஜ் பார்க்கும்போது விவரமாக புரியும். ஸோ அந்த இடத்துல ஒன்லி ஹைப் பிளேயர் அல்லது லோ பிளேயர், இந்த 2 கான்செப்ட் தான். இந்த இன்னொரு 4-5 மேட்ச்சுக்கு இது தான் நடக்கும். ஸோ மிடில் அப்படிங்கிற இடத்துல பெருசாக பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் மஸ்ட்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். 75 எபோவில் வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், எஸ் சந்து, ரவிச்சந்திரன் அஸ்வின், பொய்யாமொழி, எஸ் சிங், இந்திரஜித், கவின். ஸோ 8 பிளேயர் 75 எபோலையே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 50 to 75 பிளேயர்ஸ் அதிகமாகவே இல்லை. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 25-50 பெருசாக பிளேயர்ஸ் இல்லை. அடுத்தது லோ. அப்போது ஹை லோ இந்த காம்போவை வந்து கொண்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் லோவில் எவ்வளோ பேர் எடுக்கிறீங்க, மிடில் இருக்கிற 1 or 2 பிளேயர்ஸ் அப்படியே உள்ள வைக்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். ஒரு 50 to 75 ஒரு பிளேயர் தான் இருக்காருன்னா அவரை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 25 to 50 1 or 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு பிளேயர் அதை எடுத்துக்கணும். அப்போ 2 பிளேயர் இந்த மிடில் இருந்து வர்ற மாதிரி வாய்ப்பு அமையும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற 9 பிளேயர் நீங்கள் காம்போ எடுக்கணும். லோவில் 3 வைக்க போகிறீங்களா 4 வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறதான் டிசைட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு பொதுவாக இந்த ஹைப்பு பிளேயர்ஸ், இந்த 8 பிளேயர்ஸ் இருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பிளேயர்ஸ், அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்ல டீமாக அமைக்க சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 8 பிளேயரில் எவ்வளோக்கு வாய்ப்பு அப்படின்னா 5 பிளேயர் கம்பல்சரி உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். இப்போ லோவில் 3 பிளேயர் அப்படின்னு சொல்கிறோம், இது ஒரு சேஃப். ஸோ இங்கே 4 பிளேயரோட நிறுத்தலாம், ரொம்ப ரிஸ்கியான டீமாக இருக்கும். மேபி சரியாக கிளிக் ஆச்சுன்னா சரியாக அந்த 4 பிளேயரை ரிமூவ் பண்ணால் மட்டும் சான்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக ஒரு டிடி குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசித்து 5 பிளேயர் வரைக்கும் இங்கேருந்து ஃபிட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இதில் ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆல்ரவுண்டரில் கம்பல்சரி ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ணிடுங்க, ஒரு பிளேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த 3 பிளேயர் சேர்ந்து வர்றது ரொம்ப ரேர். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இது சொல்லிட்டோம், ஒரு வேளை டிடி செகண்ட் பவுலிங் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் வின் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் இன்ஃபேக்டாக வரக்கூடிய சந்தீப் வாரியர் எடுத்துக்கலாம். லாஸ் ஆகிற மாதிரி கான்செப்டில் அவரை மிஸ் பண்ணிக்கலாம். அப்போது எஸ்எஸ்க்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டில் ஒரு பிளேயரை கட் பண்ணிக்கலாம், இங்கே சந்தீப் வாரியரை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 பிளேயர் கட் ஆகிரும். இன்னும் ஒரு பிளேயர் மட்டும் உங்கள் சாய்ஸ், இந்திரஜித், கவின், எஸ் சிங், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதில் இப்போ 9 கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி இப்படி 3 பேர் இருக்காங்க வருங்க. சந்து, அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி. ஸோ அதில் ஒரு பிளேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பேசிக்கில் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே 3 பிளேயர் உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ இதுவே போதுமானது ஜிஎல் டீமுக்கு.
ஓகேங்களா. ஸோ இதில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் விக்கெட் கீப்பிங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே. ஸோ அடுத்தது 50 to 75ல் ஒரே ஒரு பிளேயர் ரதி. ஸோ 75 எபோவ் வர்றாரா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு வேளை இல்லை அவர் இதே 50 to 75னா மஸ்ட் பிக்காக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்போ மஸ்ட் பிக் பிளேயராக ரதி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 25 to 50 அப்படிங்கிற இடத்துல ஒரு 2 பிளேயர் இருக்காங்க. பி வைஷ்ணவ் விஷ்ணகுமார் ப்ளஸ் பர்சன்டேஜ் அடிப்படையில் திருப்பிக்கலாம் வி டிரன். ஸோ ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ இந்த 2 பிளேயரில் கண்டிப்பாக அது சாய்ஸு தான். ஸோ இந்த பிளேயர் அந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. டெஃபினட்டாக இந்த 2 பிளேயரும் சாய்ஸ் தான். ஏதாவது ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிடி வின் பண்ணுற மாதிரி இருந்தால் வைஷ்ணவ் குமாரை நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபினிஷிங்கில் ஒரு வேளை சேசிங் இருக்கும்போது ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. நம்பர் 5th வர்ற பிளேயர். ஸோ அதர்வைஸ் வி டிரனை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது 2 தான் சாய்ஸு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு 3 பிளேயர் 4 பிளேயரை செலக்ட் பண்ணக்கூடிய இந்த இடம். பேட்டிங் பேஸில் எவ்வளோ பிளேயர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதே லெவல் தான் தொடருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 2 பிளேயர் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல சீனிவாசை மிஸ் பண்ணி காட்டுறோம். ஏன்னா நிறைய பிக் பண்ண முடியாது. இதில் ஆர் சீனிவாஸ், எம் கணேசமூர்த்தி 2 பேரும் மிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா. அவங்களையும் கணக்கில் வச்சுக்கோங்க. மொத்தம் 11 பிளேயர் வரணும். 12 பிளேயர் ஃபிட் பண்ண மாதிரி காட்டுது. ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அது இன்ஃபேக்ட்ரி சேர்த்து எடுக்குங்காட்டி 12 பிளேயர் இருக்காங்க. பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 2 பிளேயராவது உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறையா டீம் போடுறவங்களா இருந்தால் ரொட்டேஷன் அப்படிங்கிற பேசிக்கை யூஸ் பண்ணிக்கங்க இந்த இடத்துல. ஸோ மெயினாக கம்பல்சரி இங்கே வரக்கூடிய வாய்ப்பு 2 பிளேயருக்கு உண்டு. ரொம்ப டவுன் தி ஆர்டர் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வேணால் நீங்கள் ஒரு சாய்ஸாக ட்ரா பண்ணி பார்க்கலாம். இதில் இந்த எஸ் குமார் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப டவுன் தி ஆர்டர் வந்தார். ஸோ அவரை நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எஸ் சந்திரன் கொஞ்சம் டவுனில் வர்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ட்ரா பண்ணலாம். பட் எஸ் சந்திரன் கன்ஃபார்ம் ட்ராப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, சொல்ல முடியல. பட் எஸ்எஸ்சில் ஆஸ் ஆகிற மாதிரி இடத்துல வேணால் சந்திரனை ஒரு டீமில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் மெயின் கான்செப்டாக இந்த ஒரு 5 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் ஆர் விவேக், பீஸ்ட், அபிஷேக், வி குமார், டி ராஜ். ஸோ இவங்களை எடுத்துக்கலாம். ஸோ டி ராஜ் கூட பெருசாக யோசிக்கலை அப்படின்னா நீங்கள் மற்ற பிளேயர்ஸை கூட எடுத்துக்கங்க. ஓகேங்களா. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி ஹரிஷ்குமார் ஒருத்தர் இருக்கார். வி புதூர், கிஷோர் குமார், இன்னும் 2 பிளேயர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ப்ளஸ் கணேசமூர்த்தி, சீனிவாஸ். ஸோ இந்த 2 பிளேயர் இருப்பாங்க. ஸோ அவங்கள கணக்கு வச்சுட்டு அதில் மினிமம் ஒரு பிளேயராவது எடுத்துக்கலாம். பவுலிங்கில் 4 பிளேயர் இருக்கிற இடத்துல மினிமம் ஒரு பிளேயரை பிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இது டீம் மேக்கிங். ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம குயிக்காக முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது புரிஞ்சிருக்கும், தெளிவாக தான் பேசியிருக்கேன். ஓகே. இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவான ஆப்ஷன்ஸ் தான் நான் தர்றோம். இப்போ எஸ்எஸ் சைடு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் சந்து, இந்த லோ பிக் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த பிளேயர்ஸில் யாராவது கேப்டன் வர வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு சாய்ஸு. விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் கவின். ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல யோசித்து பார்க்கலாம். இதை தாண்டி வேறு எங்காவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான சாய்ஸஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த பேட்டிங்கில் கொடுத்த எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கி சாய்ஸ். ஓகேங்களா. ஸோ இது உங்களுடைய இது தான், நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க அவ்வளோ ஒர்த்தாக கன்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னா பேட்டிங் பேஸில் யோசித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம சொன்ன மாதிரி 8 எபோவ் கிரெடிட்டில் கேப்டன்சி வர ஆப்ஷன் இருக்குது. அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சந்து, பொய்யாமொழி, ஹெச் குமார். ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இனிஷியல் மேட்சஸ் இப்படி மூவ் ஆகுது. பட் இன்றைக்கி பேசிக்காக நம்ம பார்க்கும்போது பேட்டிங்கில் இருக்கிற அந்த 2-3 பிளேயர்ஸும் ஒரு ஆப்ஷன் தான். மேபி விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பிளேயர்ஸை.
ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் தான். ஹரிஷ்குமார் இதில் லோ பிக், ரிஸ்கி சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அது அப்படியே எஸ்எஸ் டீம் பக்கம் வர்றீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சிங் தான் திரும்பவும் இதே சாய்ஸஸில் இருக்கார். ஸோ அடுத்து இந்திரஜித், லாஸ்ட் மேட்ச் கேப்டனாக வந்த அஸ்வின். பட் அஸ்வின் நீங்கள் கம்பல்சரி இந்த மேட்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் டவுட்டபுள் தான். நீங்கள் அதர்வைஸ் இந்திரஜித் அல்லது சிங் இவங்களை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பவுலிங் கேட்டகரிக்கு ஒரு கேப்டன் போகிறீங்கன்னா ரொம்ப ரேர். சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 7 பேர் இதில் அஸ்வின் டாப் மோஸ்ட் பிக் அப்படி இருக்குது. ஸோ அவர் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா ரீசெண்ட் மேட்சஸ் அது மாதிரியும் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த அமைப்பில் தான் இவங்களுக்குள்ள கேப்டன்சி ஆப்ஷன் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன பேசிக்கில் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இது இப்போதைக்கு இது ஒரு வேளை மாறுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் பேஸில் இருக்கக்கூடிய லோ பிக்கு, லோ கிரெடிட் பிளேயர்ஸ் ப்ளஸ் லோ பிக் பிளேயர்ஸ் ஒரு சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ரிஸ்க்கு இப்போதைக்கு இது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை நான் அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்து இன்னொரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஒரு வேளை லோவில் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமைப்பில் கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.